वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् तदेतत्त्वमसि इत्युक्तं नात्मनो मुक्तता स्थिरा प्रवर्तते संचक्षा प्रसंचक्षा अतो युक्त्या अनुचिन्तयेत् तदेव त्वमसि इत्युक्तम् உபதேச சாஸ்திர பிரகரணம் மத்திய பாகத்துல தத்துவமசி பிரகரணம்னு பேரு. எல்லா உபனிஷத்துலயும் சொன்னதான ஆத்ம தத்துவத்தை ஓரிடத்துல சேர்த்து இங்க சொல்ற. இதற்கு முன்னால இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு வேண்டியதான மனப்பான்மை, அந்த மனசு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி விஸ்தாரமாக சொல்லி சாதனங்களை எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இப்ப சாத்தியத்தை சொல்ற. சாத்தியமாக இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவத்தை நாம் அறியணும். அது எப்படி அறியணும், வேதாந்தங்கள் என்ன சொல்றது, அதை அறியறதுக்கு வழி என்ன, இவைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்க. அதுல வேதாந்தங்கள் ஒரே வழித்தான் சொல்றது. ஆத்மாவை அறிவதற்கு வழி என்னன்னா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. கணக்கு தெரியணும்னா கணக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும். அதே போல சம்ஸ்கிருதம் தெரியணும்னா யாருக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா அவர்கிட்ட போய் கத்துக்கணும். இது சாதாரணமா தெரிஞ்சது. அதே போலயே ஆத்ம தத்துவத்தை அறியணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்ம தத்துவம் யாருக்கு தெரியுமா அவரிடத்துல போய் நம்ம கேட்கணும், சிரவணம் பண்ணணும். இப்ப சிரவணம் பண்ணின பிறகு அதோட போறோமா, மனனமும் நிதித்தியாசனமும் வேணுமா என்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா வேதம் என்ன சொல்றது, ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. ஆத்மாவை பார்க்கணும். ஏதோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு கேட்ட மாதிரி இல்லை, நேரா போய் நீங்க பார்க்கணும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம இதயத்துக்குள்ள பிரத்யட்சமாக நம்ம அனுபவத்துக்கு வரணும். சரியா அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா அனுபவத்துக்கு எப்படி தலைவலி, வயிற்றுவலி, சந்தோஷம், பயம், துக்கம் இவைகள்லாம் வரும்பொழுது நமக்கு நம்ம அனுபவத்துக்கு வரதோ இல்லையா? நமக்கு தைரியமா இருக்கு, நாம ஆனந்தமா இருக்கோம் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் இல்லையா? அதே போல ஆத்மாவா இருக்கும் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வரணும். இந்த அனுபவம் நமக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தி கேட்கணும். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, கேட்ட பிறகு ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யான்னு சொல்லி. இதுல ஒரு சந்தேகம் என்ன, கேட்டாலே ஆத்ம தத்துவம் நமக்கு வந்துருமா? அதுக்கப்புறம் மனனமும் நிதித்தியாசமும் அவசியம்தானா? இது கேள்வி. இப்ப பூர்வபட்சம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா அவசியம் இதை பண்ணித்தான் ஆகணும், அப்பத்தான் வரும் அப்படிங்கிற. சித்தாந்தத்துல என்ன சொல்ற, ஒரு தரம் கேட்ட மாத்திரத்தினாலேயே வறுமையானால் யாருக்காவது ஒரு புருஷ தௌரியனுக்கு, இன்டெலிஜென்ட் பர்சனா இருக்கிறவனுக்கு, அத்தியந்த சுத்தமான ஒரு மனசு இருக்கிறவனுக்கு கேட்ட மாத்திரத்தினாலேயே அனுபவம் வறுமையானால் அதற்கு பிறகு அவளுக்கு மனனமும் நிதித்தியாசனமும் வேண்டியதில்லை. வரலன்னா என்ன பண்ணணும், அது வர பரியந்த மன நித்தியாசனம் பண்ணணும். இப்படிங்கிறது சித்தாந்த பட்சம். அதோட மட்டும் இல்லாமல் இதுல கட்டளை எந்த சந்தர்ப்பத்திலையும் வரப்படாது. இது பண்ணு அது பண்ணு எனக்கூடியதான கட்டளை வரப்படாது. இது இப்ப நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு பாதம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வேதாந்தத்தை கேட்ட பிறகு அதை மறுபடியும் நம்ம அதை சொல்லிட்டே இருக்கணுமா, தியானம் பண்ணிட்டே இருக்கணுமா, அந்த ஞானம் வர பரியந்தம் இல்ல வேண்டாமா? இப்ப என்ன சொல்றார், அவசியம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு தரம் சொன்னா வராது, பலமுறை சொல்லணும் அப்படிங்கிற போது. இது பலமுறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏன் அப்படி சொல்றான்னு கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு இருக்கக்கூடியதான கிரந்தங்கள், எந்தெந்த கிரந்தங்கள்ல வேதாந்தங்களை உபதேசம் பண்ணியிருக்கோ அந்த கிரந்தங்கள் பார்த்தேடையானால் பலமுறை சொல்லியிருக்கார். ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன் உத்தாலர்கிட்ட இருந்து கேட்டான், குரு குலுக்கத்துக்கு போய் எல்லாம் வாசிச்சுட்டு வந்திருக்கான்.
அவன் கர்வமா இருக்கும் பொழுது அவனை பார்த்து, என்னப்பா எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுமோ அதை அறிந்தாயா அப்படின்னு அப்பா கேட்கிற. அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லைட்டான். ஏன் சுவாமி, ஒன்ன தெரிஞ்சுட்டா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அறியப்படுமே. ஆனால் அப்ப ஏன் எல்லாத்தையும் அறியணும்? தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் இத்தனையும் அறியணும். அதேதோ ஒண்ணு சொல்லிருக்கல, அதை அறிஞ்சா எல்லாம் அறியப்பட்டதாக ஆயிடுமே. இத்தனை கோர்ஸ், இத்தனை டிகிரி ஒன்னும் இருக்காது அப்படின்னு அவன் சொன்னான். அப்ப அவர் சொல்றார், எப்படி மண்ணுருண்டைய தெரிஞ்சின்றேலையானால் மண்ணுல இருந்து வந்ததான பாத்திரங்கள், குடம், பல்லாய், மூடி, தட்டு, இப்படிப்பட்டதான பாத்திரங்கள், அகல், இவைகள்லாம் தெரியும், எல்லாம் மண்ணுத்தான் தெரியறதோ இல்லையா? தங்கத்தை தெரிஞ்சின்றேலையானால் தங்கத்தினால வந்ததான வளையோ, மோதிரமோ, செயினோ எல்லாம் தங்கம்தான் தெரிகிறதோ இல்லையா? இரும்பு தெரிஞ்சுட்டேன்னா இரும்புல இருந்து செய்யப்பட்டதான பாத்திரங்கள் எல்லாமே இரும்பு தான் தெரியறதா இல்லையா? அதே மாதிரி உலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை அறிந்தோமையானால் எல்லாம் அறியப்படும் அப்படின்னு சொல்லி பரம்பொருளை பத்தி சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான சகலமான பதார்த்தங்களும் அங்கிருந்தாது. மத்த பரதனம் நாண்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா, என்ன தவிர வேற பதார்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அகம் சர்வஸ்ய பூத பூதானாம் பிரபவ பிரளயத்ததா, எல்லாத்துக்கும் உண்டு பண்றது நான் தான், எல்லாம் என்னிடத்துல சேர்த்துக்கிறது நான் தான். என்கிட்ட ரெண்டு பிரகிருதி இருக்கா. ஒரு பிரகிருதி எட்டா தெரிஞ்சிருக்க கூடியதான அபரா பிரகிருதி. பூமிரா போனலோ வாயு கர்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டகா. இதுல இருந்து எல்லா ஜட பொருளும் உண்டாச்சு. இந்த உயிரினங்கள் இருக்க பார்த்தீங்களா, அது என்ன, அந்த ஜீவன் எனக்கூடியதான பிரகிருத்தியில இருந்து ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத் அப்படின்னு ரெண்டு பிரகிருதிகளும் என்னுடைய பிரகிருதிகள். ஆகையால் அதுல இருந்து வந்ததுன்னா என்னிடத்துல இருந்து. ஆகையால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். காரணமான மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணுல இருந்து வந்ததான குடம்பல்லாய், மூடி, ஆகல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல காரணமான தங்கத்தை தெரிஞ்சுட்டா அதுல இருந்து வந்ததான எல்லா பொருளும் தங்கத்தான் தெரிஞ்சுக்கிறாள். காரணமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லாமும் தெரிஞ்சுக்கிறா. இப்படின்னு சொல்லி, ஆகையால் நீ நான் சொல்லிட்டு இருக்காயாப்ப, நீயும் பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார். சரீரத்தை உண்டு பண்ணின பிறகு அவர் பார்த்தார், சரீரம் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமும் இருக்கு, கை, காலு எல்லாமும் இருக்கு. ஆனா அது வேலை செய்யலையே. கரண்ட் இல்லாத போனா மிக்சி கிரைண்டர் என்ன பண்றது, வேணும்னா பொம்மையா உட்காந்து. அதே போல எல்லாம் தயார் பண்ணிருக்கேன், ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்கிறது. ஜட பொருளா இருக்க. ஜட பொருளை இயக்கினாத்தான் வேலை செய்யும். அது இயக்குனர் ஒருத்தர் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். தானே சரீரத்துக்குள்ள பூந்துண்டார், எல்லா சரீரத்துக்குள்ளையும் பூந்துண்டார். எப்படி பூந்துண்டார்? ஒரு பொந்துக்குள்ள எலி போடுறது அல்லது பாம்பு புத்துக்குள்ள பாம்பு போடுறது அப்படி பூந்துண்டாரோ? அப்படி போற முடியாது அவரால். ஏன் தெரியுமோ, அவர் எங்குன்னு இருக்காரு. பாம்பு பொந்து இது வேற, புத்து வேற, பாம்பு வேற, அது இன்னொரு இடத்துல இருக்கு. அங்க இருந்து மெல்லமா நடந்து வந்து அதுக்குள்ள போடுறது. அது போல சொல்ல முடியுமா? அவர் இல்லாத இடமே இல்லையா, முன்னாலேயே அங்க இருக்காரு, எப்படி பூந்துக்க முடியும்? ஓஹோ, அப்ப என்ன பண்றதுன்னு அவர் போடுற மெத்தடே வேற. எப்படி ஆகாசத்துல சூரியன் இருக்க, கீழே 1000 ஜலபாத்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் அவர் பிரதிபிம்பமாக எப்படி பூந்துண்டாரோ ஜலபாத்திரங்களுக்குள்ள, அதே போல நம்ம மனசு எனக்கூடியதான கண்ணாடி எல்லோருக்கும் இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள அவர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கார், அதான் அவர் பூந்துண்டார். எங்கும் இருக்கார். ஆனா கண்ணாடி வந்ததுமே கண்ணாடிக்குள்ள அவருடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு, இந்த கண்ணாடிக்கு என்ன சுபாவம் தெரியுமா? மனசுக்கு அதுல இந்த பிரதிபிம்பம் வந்ததுமே எல்லாம் நான் தான் காட்டுறது. வயரு இருக்கு, அந்த வயர்ல கரண்ட் போறது. நீங்க வயரை தொட்டா அது என்ன பண்றது? கரண்ட் ஷாக் அடிக்குது. நான் வயரைத்தானே தொட்டேன்னா, வயரை தொட்டாலும் வயருக்குள்ள கரண்ட் இருக்குன்னு, நான் கரண்டியை தான் தொட்டேன், கரண்டிக்குள்ள நெருப்பு இருக்கு தெரியல, கொசுக்கித்து. அதே விதமாகத்தான் அந்த பரமாத்மா மனசோட சேர்ந்ததுமே, மனசுல பிரதிபிம்பம் ஆனதுமே, மனசு எதோட தொடுறதோ எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுதுன்னு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எதோட மனசு சேர்றதோ எல்லாத்தையும் வேலை செய்யாது. இப்படி ஜீவன் என்ன ஆரம்பிச்சுட்டா எல்லா வேலையும் எல்லாம் பண்ணிட்டு சம்சாரத்துல இருக்கான்.
ஆனா அந்த ஜீவன் என்னடா நான் பிரம்மங்கிறத மறந்துட்டான். ஏன் மறந்தான் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நாள் அதோட சம்பந்தம் இல்லாததுனால மறந்து போச்சு. அந்த பரமாத்மாவோட சம்பந்தம் விட்டு போச்சு. மனசு என்ன பண்றது தெரியுமோ, நான் பரமாத்மாவை மறைச்சு வச்சு நான் தான் எல்லாம் நான் தான் எல்லான்னு காட்டி கொடுத்து. சோ அந்த குழந்தையானவன் யாரிடத்துல வளர்றானோ அவ தான் அம்மா அப்பான்னு நினைக்கிறான். குந்தியினுடைய பையனா இருந்த போதிலும் கர்ணன் ராதா தான் என்னுடைய அம்மா அப்படின்னு நினைச்சு வளர்ந்தான். அப்புறம் எத்தனை பேர் சொன்னாலும் அவன் கேட்கல. கிருஷ்ண பரமாத்மாவே நேரா வந்து சொன்ன பிறகுதான் கேட்டான். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. கிருஷ்ணன் பொய் சொல்ல மாட்டார். நமக்கெல்லாம் இல்லைன்னாரு. கண்ணன் பொய் சொல்றவர், வெண்ண திரட்டுறவர், கோபிகாத்திர எழுத சுத்துறவர், இதான் நம்ம ஐடியா. கர்ணனுக்கு அப்படி இல்ல. பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்பினான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓஹோ இப்படி. சோ அதே மாதிரியே நாம என்ன பண்றது தெரியுமா, இந்த மனசு சொன்னபடி கேட்கிறோம். மனசு என்ன சொல்றது, பரமாத்மா ஒண்ணும் கிடையாது, நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அகம். அந்த பரமாத்மா என்ன சொல்றது, மனசு என்ன சொல்றது, அகம். அதுல 4 குவார்டர் இருக்கு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். சோ எந்தெந்த ஒரு செயல் பண்ணும் பொழுது மனசு தன்னுடைய ஸ்டாம்ப் போட்டு அனுப்புறது, வெளியில வருது. நான் பார்த்தேன், பார்த்தது கண்ணு. கண்ணு பார்த்தாலும் மனசு என்ன பண்றது, நான் பார்த்தேன்னு சொல்லிக்குது. கண்ணு ஒண்ணும் பேசப்படாது. பேசிட்டுன்னு அடுத்தது கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாது. கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கண்ணை ஒண்ணும் பண்ண முடியாது. சோ விவகாரம் என்ன பண்றது, மனசு எல்லாத்து மேலேயும் அதிகாரத்தை செலுத்தி யாரு எதை பண்ணினாலும் தாம் பண்ணினா போல நடத்துக்கிறது சார் விவகாரம் முழுக்க. அப்பா வந்து சொல்றார், அப்பா இந்த மனசு இருக்கே அதுக்கு பின்னால இருக்கிறதான் நான். மனசு நான் இல்ல. நான் என்கிறத பத்தி நன்றா யோஜனை பண்ணி அறியணும். அந்த நான்கிறது வெறும் மனசுன்னு நினைக்காத, மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான பரம்பொருள் அந்த நான் தான் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. அதான் அப்பா சத்து. அந்த சத்தை தான் தத்துவமசி. சத்து தான் தத்து. நீ துவம் ததசி அப்படின்னு தத்துவமசின்னு சொன்னார். இது சொன்ன பிறகு அவனுக்கு எல்லா சந்தேகமும் உண்டு. இந்த தற்பதார்த்தத்துக்குள்ளதான் எல்லாம் ஒண்ணும் கலந்து போறதுங்கிறல, ராத்திரியில மறுபடியும் வெளியில வருதுங்கிறல தெரியாது. ஏன் தெரியாது, என்ன ஏது, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் கேட்டு தான். ஒவ்வொரு சந்தேகமும் கேட்கும் பொழுது அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லி மறுபடியும் தத்துவமசின்னார். இன்னொரு சந்தேகம் வந்தது, அதுக்கு பதில். இப்படி 9 தரம் சொன்ன பிறகு அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது. சோ எத்தனை தரம் சிரவணம் பண்ணியிருக்கான், 9 தரம். இங்க ஒரு இடத்துல கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ்ன்னு ஒரு பையன், அவர் யமலோகத்துக்கு போனார். யமனை கேட்டார், எனக்கு அந்நியத்திர தர்மா தன்யத்ரா தர்மா தன்யத்ரா ஆத்மா கிருதா கிருதா அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எதத் பஷ்யசி தத்வதா. தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்களுக்கு அப்பாற்பட்டது, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான பொருளை பத்தி சொல்லுங்க அப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்காம இருக்கிறவன் அவன் எப்படி மறுபடியும் பிறவை இருப்பே இருக்கு. யோனி மன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினா ஸ்தானுமன்யே அனுசஞ்சந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். இந்த தத்துவத்தை யாரு தெரிந்துக்காமல் இந்த பிராணனை விடுறானோ அவன் மறுபடியும் அந்த பிறவையை எடுக்கிறான், மறிக்கிறான், பிறவை எடுக்கிறான், மறிக்கிறான், இப்படியே போறதப்பா. அது இல்லாம இருக்கணுமே, அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஏதத் வைதத் புறமேகாதத்வாரம் அஜத்யா வக்ரசேததா அனுஷ்டாயன விமுச்சதே ஏதத் வைதத். இப்படி 13 தடவை ஏதத் வைதத் சொல்லியிருக்க. ஒரு தரம் இல்லாம 13 மந்திரங்கள்ல நீ எதை கேட்டியோ அதுவே இது அப்படின்ட்டு. ஸ்வேதகேதுவுக்கு 9 தடவை, நச்சிகேதத்துக்கு 13 தடவை. இந்திரனும் பிரஜாபதி, இது இந்திரனும் விரோச்சனும் சேர்ந்த பிரஜாபதி கிட்ட போனா அவர் என்ன பண்ணினார் தெரியும், 36 வருஷம் பிரம்மச்சரியம் இருங்கோன்ட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், ஏதோ சொன்னார், புரியல. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. மறுபடியும் வந்தார் இந்திரன், மறுபடியும் ஒரு 36 வருஷம் இருக்க சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், புரிஞ்சிருதுன்னு நினைச்சா வீட்டுக்கு போனா பாதி வழியில டவுட், திரும்பி வந்துட்டார். மறுபடியும் சொன்னார்,
சரி புரியுதா மாதிரி இருந்தது. கிளம்பினதுமே டவுட் வந்துட்டு இருந்தாரோ. மறுபடியும் வந்தார். இன்னொரு 5 வருஷம் எதுன்னு சொல்லி 101 வருஷம் அவனை பிரம்மச்சரியத்தை இருக்க சொல்லி 4 தரம் உபதேசம் பண்ணி சொன்னார். 4வது தரம் தான் அவருக்கு ஞானம் வந்தது. அப்பப்ப உபனிஷத்துகள்ல நம்ம பார்த்தோமே ஆனால் ஒருத்தருக்கு 9 தரம் சிரவணம் பண்ணினாதான் ஞானம் வருது, ஒருத்தருக்கு 13 தரம் சிரவணம் பண்ணின பிறகு ஞானம் வருது, ஒருத்தருக்கு 4 தரம் பண்ணினாதான் ஞானம் வந்தது. ஆகையால் முதல் தரம் கேட்டதுனால யாருக்கும் ஞானம் வராது. அதனால எல்லாரும் கேட்டுட்டே இருக்கணும் போகும் அப்படிங்கிற நான் பொருள்பட்டு சதேவத்வமசி யுக்தம் நாத்மனோ முக்ததாஸ்திரா பிரவர்த்ததே பிரசம்சக்ஷாம் அதோ யுக்த்யா அனுசிந்தயேத். சதேவத்வமசி யுக்தம் ஸ்வேதகேதவுக்கு சதேவத்வம் துவம் சதேவ ததேவ தத்துவமசி என்று சொன்னா ஆத்மனோ முக்ததா ஸ்திரா. அப்பவே ஆத்ம ஞானம் வரலையே, ஸ்திரமா வரலையே. பிரவர்த்ததே ஆகையால் பிரசஞ்சக்ஷாம் அத மறுபடியும் சொல்லிட்டே இருங்கோ. யுக்தியா அனுசிந்தையே ஆகையால் மறுபடியும் யுக்தியினாலேயே இதை நீங்க ஆலோசனம் பண்ணணும். இது பண்ணித்தான் நான் அவதான் வரும்ட்டு. சகிருதம் நகருநாதி வாக்கியார்த்த யோபி யோ பவேத் அபேட்சதே அதஹ ஏவ அன்யத் அவோசாமதத்வயம் ஹி தத். சகிருதம் நகருநாதி ஒன்ஸ், சகிருதன ஒரு முறை சொன்னதுனால அவனுக்கு வாக்கியார்த்தத்தை அறியக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருந்தவனா இருந்த போதிலும் அவனுக்கு புரியலையே. அபேட்சதே. இந்திரன் எப்படிப்பட்டவன்? வேதாத்தியனம் பண்ணி எல்லா சாஸ்திரங்களும் வாசி. அப்படி இந்திரனோ விரோசம். நச்சிகேத சுந்தரம் என்ன பண்ணினா காயத்ரி பண்ணின பலத்தினாலேயே அவன் இங்க இருந்து யமலோகத்துக்கு போனான். ஒரு பிளேன் கிடையாது, ஒரு ராக்கெட் கிடையாது, அவன் பாட்டுக்கு போயிட்டான் சார். எப்படி? மந்திர பிரபாவத்தினால. இங்கிருந்து யமலோகத்துக்கு ஒண்டியா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம போகக்கூடியவனா இருந்தா அவன் எவ்வளவு கேர்ஃபுல், எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கணும் சொல்லுது. எல்லா மந்திரத்தை விட காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஏன்னா அந்த மந்திரம் என்ன பண்றது, எங்க ஆக்ட் பண்றது, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதனுடைய பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. வாக்வாதினி மந்திரம் பண்ணினா அது நாக்குல பேசுறது. அந்த மந்திரம் என்ன பண்றது, நாக்குல தன் செயலை பண்றது. இவன் எதை பேசினாலும் தேனொழுக பேசுறான். அதே போலயே மகாலட்சுமி மந்திரம் என்ன பண்றது, அவனுடைய இதயத்துல உட்கார்ந்து எல்லா காரியத்தையும் பண்ற. சோ அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நன்னா இருக்க, நிறைய காசு வருது. தன் மேமன சிவசங்கல்பமத்தோ தினந்தோறும் சொல்றா இல்லையா, என்னுடைய எண்ணங்கள் நன்னா இருக்கட்டும் அப்படியே இந்த மகாலட்சுமி மந்திரம் அப்படி பண்ற. அதே மாதிரியே இந்த மந்திரம் என்ன பண்றது, காயத்ரி மந்திரம், அது உங்களுடைய இன்டலெக்ட்ல வேலை செய்யுது. தியோ யோ ந பிரச்சோதயாத் நஹா, எங்களுடைய தியா எண்ணங்களை, புத்தியை, இன்டலெக்ட்ங்கிற அந்த புத்தியை, பிரச்சோதயாத் நல்ல வழியில தூண்டவும். இந்த காயத்ரி மந்திரம் என்ன பண்றது, இதை யார் ஒழுங்கா சொல்றாளோ, குருட்ட இருந்து உபதேசம் வாங்கிட்டு அவளுக்கு அந்த மந்திரமானது அவளுடைய புத்தியில வேலை செய்யுது. எப்ப உங்க புத்தி நல்ல வழியிலேயே போகும்னு சொன்னேயானால் அப்ப வாழ்க்கையில எடுத்ததெல்லாம் செய்யுந்தானே. அவன் அது மாதிரி அந்த மந்திரத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணினா யமலோகம் போகணும்னு டக்குன்னு போயிட்டான் சுவாமி. போனா அங்கே யமதர்ம கேட்கறது ஸ்வர்கலோகத்துக்கு வேண்டிய வழி எல்லாம் ஏதாவது இருக்குங்க. எதை சொன்னாரோ அதை அதே சமயத்தில் திருப்பி ஒப்பிச்சு விட்டான். யா இஷ்டகா யாவதீர்வா யதாவா. பாருங்களேன், சொன்னதுமே நீங்க இத்தனை சொன்ன அப்படின்னு வரிசையை திருப்பி ஒப்பிக்கிறான். அவர் பார்த்தார், அடையப்பா இப்படிப்பட்டதான சிக்ஷன் கிடைக்கணுமே லோகத்துல. அந்த குருவே சந்தோஷப்பட்டு, உமாதிரி சிஷ்யன் எனக்கு நிறைய பேர் வந்தா நன்னா இருக்குமே, ஏன்னா வேலை ஈஸின்னு. நன்னா படிக்கிறவா வந்தாலேயானால் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது சுலபமா சொல்லிக் கொடுக்கலாம். சில பேருக்கு 100 தரம் அரைச்சு சொல்லலாம், கடைசியில நீங்க இத்தானே சொல்லிக் கொடுத்தோட தப்பா சொல்லுவோம். அந்த குருவுக்கு வர கோபம் பாருங்கோ, சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலாமான்னு ஆத்துக்காரிட்ட இருந்தது இந்த சிஷ்யன் இடத்துல
நன்னா சொன்னேன்னு சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்டதான நச்சிகேதர் அவருக்கே 13 தரம் வேண்டியது. இந்திரனுக்கு 4 தரம் வேண்டியிருக்கு. இவெல்லாம் நல்லா படிச்சவா. வாக்கியார்த்தம் எப்படி சொன்னா அந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்னு பர்ஃபெக்டா அறியக்கூடியதான நிலையில இருந்தவா. சாஸ்திரங்கள் வியாக்கரணங்கள் இவெல்லாம் படிச்சவா. அவளுக்கே இத்தனை தரம் சொன்னாதான் புரியறதுன்னா நம்ம மாதிரி ஜனங்களுக்கு சொல்லணுமா சாருண்டா. சகருதுப்தம் நகரநாதி ஒன்ஸ் சொன்னா புரியலன்னா வாக்கியார்த்தோபியோ பவேத். யாரு வாக்கியார்த்தனா இருக்கானோ அவனுக்கும் அபேட்சதே அதையேவ அந்நியத்து. அதனாலதான் இந்த வெறும்னு கேட்கறத தவிர மனனம் நித்தியாசனம் வேணும். அவோச்ச அமத்வயம் ஹிதத்து. சிரவணம் மனனம் ரெண்டும் சொன்னேன். நியோகா அப்பிரதிபன்னத்வாத் கர்மணாம் சயதா பவேத். அவிருத்தோ பவேத் தாவத் யாவத் சம்வேத்யதா அதிருடா. அதோட இல்ல, கர்மாக்கள்ல நம்ம கட்டளை இடுறோம். வேதமானது என்ன சொல்றது, நீ இத பண்ணு. அகர சந்தியாமுபாசிதா. தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டே இருக்கணும். அக்னிஹோத்திரம் ஜுகியா ஸ்வர்காமா. அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். தசபூர்ண மாசத்தை பண்ணணும். இப்படின்னு மனுஷியல கட்டளை இடுறது. ஏன்னா உனக்கு ஆசை இருக்கணும், ஆசை வேணும்னா இது பண்ணித்தான் ஆகணும். அவளுக்கு ஸ்வதர்மங்களை சொல்லி இருக்க, அவையெல்லாம் கட்டளை இட்டிருக்க. அதே போல பிரம்ம ஜானத்துக்கு கட்டளை இடணும். ஸ்வர்க்கம் வேணும்னா இந்த கர்மாவை பண்ணு. பசுமாடு வேணும்னா சித்ரா யாகத்தை பண்ணு. மழை வேணும்னா காரிய யாகத்தை பண்ணு. அதே மாதிரி வேதாந்த ஞானம் வேணும்னா சிரவணத்தை பண்ணு. நியோகோ அப்பிரதிபன்னத்வாது. நியோகா, நியோகம்னா கட்டளை. அப்பிரதிபன்னத்வாது கர்மணாம் சயதா பவேத். கர்மகாண்டத்துல இதை பண்ணு அது பண்ணு, இந்த ஆசை இருந்தா அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவிருத்தோ பவேத் தாவத். வேதாந்தத்துல சொல்றதுல தப்பொன்னும் இல்ல. யாவத் சம்வேத்யதா அதிருடா. யாவத் எது வரைக்கும், சம்வேத்யதா அதிருடா அபரோட்சமாக திருடமான ஒரு சாட்சா்காரம் வரணும்னா அது வரையந்தான் நம்ம கட்டளையிட்டு பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் பூர்வப்பட்டு சொல்றது ஞாபகம் சொல்லணும். சேஷ்டிதஞ்ச ததா மித்யா ஸ்வச்சந்த பிரதிபத்யதே பிரதஞ்சானமத காரியம் யாவதாத்மா அனுபூயதே. இப்ப இவன் எத்தனையோ செயல்கள் பண்றான். காலமழுந்து நடக்கிறான், போறான், வரான், இங்கேயும் அங்கேயும் சுத்திண்டே இருக்கான். இவன் மனசு இங்க இங்கேயும் சுத்திண்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. அதனால சேஷ்டிதஞ்ச ததா மித்யா ஸ்வச்சந்த பிரதிபத்யதே. இவன் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் ஸ்வச்சந்தமாக இருக்கு. ஸ்வச்சந்தம்னு என்ன அர்த்தம், அவன் இஷ்டமாக அவன் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு அதுல பண்ணணும் எனக்கூடியதான, பண்ணப்படாது பண்ணணும் அதை நிறுத்தணும் எனக்கூடியதான ஒரு சுவாதந்திரம் இல்லை. சிலதெல்லாம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நல்லா பாருங்க, மின்னல் வருது, கண்ணை மூடப்படாதுன்னு நினைச்சுண்டு அதை பார்க்கணும்னு நினைக்கிறான். முடியறதா அவனால? மின்னல பார்க்க முடியுமோ? என்ன சுவாமினார்? கிடையாது. அதே போலயே அசையாம சேர்ல உட்காரணும், காலை எதையும் அசைக்க விடாது அப்படின்னு நினைச்சேன்னா அப்பதான் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப. என்னடா விவகாரம்னு இந்த உடம்ப ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியல அவனால. ஏன்? அவனுக்கு எல்லா எஃபர்ட்டும் அவன் எதை எடுத்துக்கிறானோ அதுல தனக்கு அதுல ஒரு விதமான நிர்பந்தம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கட்டளை இட்டாதான் சார் அதை பிராக்டிஸ் பண்ணுவான். பிரதஞ்ஞான மத காரியம். அதனால மறுபடியும் மறுபடியும் அத சொல்லிட்டே இருக்கணும். வேதாந்தத்தை வாசிச்சோமே, கேட்டோமே, கேட்டதை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். என்ன சொன்னார், என்ன ஆச்சு, இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், கிளாஸ்ல என்ன சொன்னார், இத மனசுலயே வச்சுட்டு இருக்கணும்னார். பிரதஞ்ஞான மத காரியம். எத்தனை நாள் சார்? யாவது ஆத்மானுபூயதே. எது வரைக்கும் ஆத்ம ஜானம் சாட்சா்காரம் வருதோ அது வரைக்கும் பண்ணுங்க. அப்படித்தானே பண்றது. ஸ்வர்க்கம் வர வரையும் தான் காரியம் பண்ற. லோகத்துல நெல்லை குத்துன்னா எது வரைக்கும்? மேல தோழி போய் அரிசி வர வரையும் தான் குத்துறோம்னா நெல்லை குத்துன்னு சிங்குலர் தான் சொன்னார். ஏழு ஒரு குத்து சிங்குன்னு கொடுத்தோம், ஆயிடுத்துங்களா? நீங்க எவ்வளவு குத்துன்னு தானே சொன்ன, குத்துட்டேன்னு ஆயிடுதே சொல்ல முடியாது. அப்ப விவகாரம் என்ன?
நெல்ல குத்துன்னு சொல்றவருடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். அவருடைய அபிப்பிராயம் என்ன? அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, நெல்ல குத்திண்டே இரு, எது வரைக்கும் அரிசி வருதோ அது வரைக்கும் குத்து. அது லோகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. மாவாட்டு நான் ஒரு தடவை ஆட்டி விட்டு ஆயிடுதுன்னு போல நன்னா அரைக்கிற பரியந்தம் இட்லிக்கோ தோசைக்கோ மாவாட்டுன்னு அது அரை பரியந்தம் பண்ணணுமோ. எந்த செயலும் லோகத்தில் நம்ம சொல்றது அதனுடைய இன்டென்ஷனை வச்சுதான் நம்ம பார்க்கணும். அது பிரத்யட்சமாக பலம் இருக்குமேயானால் அந்த பலம் வர பரியந்தம் பண்ணுன்னு அர்த்தம். அதே போல ஆத்ம ஞானம் வருவதற்காக சிரவணம் பண்ணுங்கோன்னு சொன்னா ஆத்மா அபரோட்ச சாட்சா்காரம் வர பரியந்தம் பண்ணியாகணும். அதான் பிரசஞ்சானம் அத காரியம். பிரசஞ்சானம் மறுபடியும் மறுபடியும் நினைத்தல். ஆயால் அதை பண்ணணும். எது வரைக்கும்? யாவத ஆத்மானுபூயதே சதஸ்மி விஜானம் அக்ஷஜோ பாததே திருவம் சப்தோத்தம் திருட சம்ஸ்காரோ தோஷைச்ச ஆக்ருஷ்யதே பகிஹி. வேதாந்தத்துல உங்களை பிரம்மம்னு சொல்றது. உங்களை பார்த்து ஐயா நீர் பிரம்மம் ஜீவன் இல்ல அப்படிங்கிறது. ஆனா நம்ம அனுபவம் என்ன சார் சொல்றது? நம்ம பிரம்மம்னு ஒத்துக்க முடியுதா? சொல்றது வேதம். வேதம் பொய் சொல்ல. மனுஷனுக்கு நல்லதை கொடுப்பதற்காக வந்தது. அப்ப அந்த வேதமானதோ என்ன பார்த்து பிரம்மம் ஆனந்த வடிவம்னு சொல்றது. நமக்கு ஆனந்தம்னா என்னன்னு தெரியல. எப்ப பாருங்க ஏதோ ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னு. ஒரு ப்ராப்ளம் இல்ல, எல்லா பக்கத்திலயும் வந்து மோதிண்டே இருக்க அலைகள் அலைகளா. பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் எத்தனை. நம்ம ஒண்ணும் பண்ணாத போனாலும் பக்கத்துல இருக்கிறவா இவருக்கு என்ன சார் குறைச்சல், ஆனந்தமா இருக்கு சார் அப்படிங்கிற சொல்லுங்க. அப்படி இருக்கிற காலத்துல மனுஷனுக்கு நாம் பிரம்மம்னு ஞானம் வருமோ? பிரம்மமா இருந்தாலே நாம் பிரம்மம்னு ஞானம் வரல. ஏண்டா ரிவர்ஸ்ல ரொம்ப தூரம் போயிட்டோம். நம்ம நாம் மனுஷன், நாம் பிரம்மம் இல்லை எனக்கூடியதான அறிவு ரொம்ப நாளா வச்சுட்டோம். எப்ப பிறந்தண்ணில இருந்து எந்த சமயத்துல நாம பிறந்தமோ அண்ணில இருந்து நான் மனிதன், நான் துன்பங்களுக்கு உட்பட்டவன், நான் எப்பொழுதும் பத்திரமா இருக்கணும், சந்தோஷத்தை தேடணும். இதான் சார் பிறந்தண்ணில இருந்து வந்து. சின்ன குழந்தைகள்லாம் விளையாட்டு புத்தியா இருக்கா. எவ்வளவு படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டேங்கிறான். ஏன்டா விளையாடினா சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறான். அம்மா கவலைப்படுறா, இந்த வெயில்ல போய் விளையாடுறியடா. நான் வேட்டு கொட்டுறத ஓடுறான் அந்த பாலை பிடிக்கிறதுக்காக. கிரிக்கெட் காலமே 8-9 மணிக்கு ஆரம்பிச்சான்னா சாயங்காலம் 6 மணிக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்டா நான் அவன் அதை விளையாடினா அதுல ஒரு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறேன். பாலஸ்தா சக்தா. அதுக்கப்புறம் என்னடா தருணஸ்தா தருணி சக்தா. ஒரு 20-25 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு வேணும் அல்லது பொண்ணுக்கு பையன் வேணும். பஸ் ஸ்டாண்ட்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். நீர் பஸ் ஸ்டாண்ட பாத்தேதான் சொல்ல. நான் கார் விவகாரம் என்னடா அந்த வயசுல அவளுக்கு வேற எங்கேயோ சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னு சில பேருக்கு கவலையில ஒரு ஆனந்தம். கடைசியில என்ன பண்ணோம்னா பிரம்மத்தின் இடத்துல யாரும் ஆசைப்படல. நம்ம எல்லோருமே சரீரமே நான் எனக்கூடியதான எண்ணத்துல தான் இருக்கோம் பிறந்தண்ணில இருந்து. அந்த சரீரமே நான் என்பதனால நமக்கு வந்து சுகம் காணப்படல, துன்பத்திலேயே இருக்கும். அப்படிப்பட்டதான உங்களை பார்த்து உமக்கு என்ன பிரம்மமே தான் நீங்க தானே அப்படின்னு சொன்னா பெரியவர் சொல்றாரு கேட்டுட்டு போயிட்டு. ஏன் அவரோட வம்பு நமக்கு புரியல சுவாமி. நம்மளை பார்த்து நல்ல வார்த்தை தான் சொன்னார், அதனால கோச்சுக்கல. நம்ம போய் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கோச்சு இருக்கலாம். என்னை பார்த்து பிரம்மம்னு சொல்றாரு, நல்லது ஆனந்தம்னு சொல்றாரு. நிச்சயமா அது இல்ல நமக்கு தெரிகிறது. சரி பெரியவர் சொல்றாரு போவோம் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்றாரு அப்படின்னு போறாளே தவிர நீங்க தான் பிரம்மம்னு சொன்ன. ஆமா நான் தான் பிரம்மம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போற அப்படி போனேன்னா அடுத்த கிளாஸுக்கு வருவல. நான் தான் பிரம்ம மாட்டேன், என் கிளாஸுக்கு போறேன். ஆகையார் விவகாரம் என்னடா 2 அறிவு வருது மனுஷனுக்கு. ஒரு அறிவு
உபனிஷத்துக்கள் புராணங்கள் நம்ம ருஷிகள் எல்லாரும் சேர்ந்து நீயே பிரம்மம்னு சொல்றது ஒண்ணு இருக்கு, ஆனந்த வடிவமா இருக்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது சப்தத்தினால வந்தது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன வந்திருக்குன்னு இதுக்கு ஆப்போசிட்டா வந்தது. இந்த ரெண்டு ஆப்போசிட் போர்சஸ் இருக்குமே, ஆனால் ஏதோ ஒண்ணு ஜெயிக்கணுமோ இல்லையோ. எது ஜெயிக்கிறதுன்னு சொன்னா முதல்ல இந்த பிரத்யட்சமா இருக்கக்கூடிய நான் மனிதன் அப்படிங்கறதுதான் ஜெயிக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதான் நல்ல வர சொல்றார் சரி அப்படின்னு எடுத்துன்னு போறோமே தவிர அந்த அனுபவம் நம்ம வர வச்சுக்கிறதுக்கு இல்லை. அதான் சொல்றார். ஆயா நான் மனிதன் எனக்கூடியதான எண்ணமும் நான் பிரம்மமும் எனக்கூடியதான எண்ணம் இவ்விரண்டும் ஒண்ணு நம்ம அனுபவத்தினாலையும் ஒண்ணு சாஸ்திரத்தினாலையும் வரும் பொழுது அனுபவமானது பலமா இருந்து கொண்டு சாஸ்திரத்தை நம்ப விடாம பண்றது. இந்த சாஸ்திரத்தினுடைய அனுபவம் பிரத்யட்சம் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதற்காக மனனம் பண்ணணும். பாருங்க, சதஸ்மி திஜ விஜானம் நானே பிரம்மம் எனக்கூடியதான அறிவு அக்ஷஜோ பாததே துருவம். அக்ஷஜா பிரத்யட்சத்தினால வந்த அறிவு, நான் மனுஷன் எனக்கூடியதான அறிவு பாததே துருவம் அதை ஹிம்சப்படுத்துறது, அதை போக்கடிக்கிறது. சப்தோத்தம் நானே பிரம்மம் எனக்கூடியதான சப்தத்தினால வந்த ஞானம் இருக்கே அத நானே மனிதன் எனக்கூடியதான அறிவானது போக்குறது. திருட சம்ஸ்கார தோஷைச்ச ஆக்ரஷ்யதே பஹி என்னன்னா அது திருட சம்ஸ்காரமா இருக்கு. நான் மனிதன் எனக்கூடியதான எண்ணம் பிறந்தண்ணிலிருந்து விடாம வந்துட்டே இருக்கு. அதனால என்னாச்சு, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சார். அதோட மட்டும் இல்ல, தோஷைச்ச ஆக்ரஷ்யதே பஹி அதோட இல்ல நம்ம மனசுல விருப்பு வெறுப்புகள் ராகத்வேஷங்கள் இப்படிப்பட்டதான தோஷங்கள் இருக்கிறதுனால அந்த பிரம்மத்தினிடத்துல நமக்கு இந்த பக்கம் இழுக்கிறது. அதனாலதான் வேதாந்தத்தை கேட்டாலும் அனுபவம் நமக்கு வரலை. ஸ்ருதானுமான ஜன்மானவ் சாமானிய விஷயௌ யதா பிரத்யயா வக்ஷஜோவஸ்யம் விசேஷார்த்தோ நிவாரயேத். அதோட மட்டும் இல்லாமல் ஸ்ருத அனுமான ஜன்மானவ் வேதாந்தத்தை கேட்டதுனால நமக்கு வந்ததான ஞானம் நான் பிரம்மம்னு, அனுமானத்தினால வந்ததான ஞானம் நான் மனுஷன் மட்டும் இல்ல சார், நான் ஆண், நான் பெண், நான் படிச்சவன். உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான் ஒருத்தன். அவனை பார்த்தா என்ன திமிர் தண்டித்தனம் பார்த்தல, அதனால பார்த்தான் சார். சௌக்கியமா இருக்கேன்னு கேட்டலா, குட் மார்னிங் சொன்னாரா, நமஸ்காரம்னு சொன்னாரு, சொல்லாம போறானே அவனுக்கு என்ன கொழுப்பு பார்த்து. அவன் பாட்டுக்கு அவன் ஏதோ போயிட்டு இருக்கான், அவன் இதை பத்தி கவலையே பண்ணல. இவர் என்னடா இவ்வளவு பெரியவனா நான் இருக்கேன்னு என்ன பார்த்து கவனிக்கலையே, என்ன பார்த்து சிரிக்கலையே. சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்கா உலகம் முழுக்க, ஏன் சிரிக்கலைங்கிற அந்த மனுஷனுக்கு இன்னொருத்தன் அந்த ரெஸ்பெக்ட கொடுக்கலன்னா ஹிம்சப்படுத்துறானோ இல்லையா. இதெல்லாம் இந்த மனுஷன்னு இவன் நினைச்சதுனால வந்தது, இது அனுமானத்தினால வந்தது. ஸ்ருத அனுமான ஜன்மானவ் சாமானிய விஷயௌ யதா என ஈக்குவலா இருக்கு. வேதாந்தமும் கேட்டிருக்கான், அதுவும் கேட்டிருக்கான். ஆனா விவகாரம் என்னன்னா இந்த ரெண்டும் உன்னோட சண்டை போட்டு இருக்கே தவிர ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகல. இந்த டகப் வார்னு வச்சுப்பா, ஒரு பக்கத்துல ஒரு 10 பேர் ஒரு கயிறை இழுப்பா, இன்னொரு பக்கத்துல 10 பேர் இருப்பா. இவன் இப்படி இருக்க, அவன் அப்படி இருக்க, அப்படி இருக்க, இப்படியே போயிட்டே இருக்கு. சோ விவகாரம் என்னன்னா வேகமா இழுத்து அவ எத்தனை பேரையும் தள்ளுறாம அளவுக்கு வந்ததுன்னா ஜெயிப்பா. அது வரைக்கும் கொஞ்ச நாள் ஈழ்வரியா இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இருக்கு நமக்கு. பிரத்யக்ஷோ அக்ஷஜோவசியம் விசேஷார்த்தோ நிவாரயேத். ஜெனரலி இந்த பிரத்யம் இருக்கே அக்ஷஜா அவசியம் பிரத்யா. அக்ஷஜா பிரத்யட்சமாக நம்ம டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது. விசேஷ அர்த்தோ நிவாரயேத். இது என்ன பண்றது, பிரம்மம்னு சொல்றாரு, இருக்கட்டும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான் சொல்றதே தவிர நீர்தான் பிரம்மம் அப்படின்னு அனுபவத்தை கொடுக்க மாட்டேங்குது. வாக்கியார்த்த பிரத்யயி கஷ்டித் நிர்துக்கோ நோபலப்யதே. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார், உலகத்துல வேதாந்தத்தை கிளாஸுக்கு போறான் ரொம்ப பேர், யாருக்காவது ஞானம் வந்திருக்காங்க, ஒருத்தருக்காவது ஞானம் வந்தாப்பல நான் வந்தேன், ஞானம் வந்துருது, இந்த கிளாஸுக்கு வந்தேன் சார், ஒரு 10 வருஷமா வந்தேன், இன்னைக்கு ஞானம் வந்துருதுன்னு யாராவது சொல்றாளா? வாக்கியார்த்த பிரத்யயி கஷ்டித், யாராவது ஒருத்தன் வேதாந்தத்தை கேட்டு கேட்டு அவன் நிர்துக்கோ துக்கமே இல்லாதவனா ஆகிவிட்டான் என்று நோபலப்யதே. உலகத்துல பார்க்கல சுவாமி,
அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறப்ப கால் வலியா இருக்கு, ரொம்ப ஏசி ஜாஸ்தியா போட்டா குளிரா இருக்கு, இப்படித்தான் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போறானே ஒழிய அப்படியே ஆனந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கேன் நான் உட்கார வச்சுட்டாரு சார் அப்படின்னு சொல்றாளா யாராவது? சொல்லலையே. அந்த பூர்வபட்சி கேட்கறதெல்லாம் இதுக்கெல்லாம் சமாதானம் வரும். ஆனா விவகாரம் என்னடா, அவன் கேட்கறது பார்த்தா நிஜமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா இருக்கா போல இருக்கோ இல்லையா? என்ன வேதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆடாடாடா அதில் உட்கார்ந்ததுமே சரீரத்தை மறந்தேன், அப்படி பிரம்மமா ஆயிட்டேன். ஒருத்தர் சொல்லுறியே வாக்கியார்த்த பிரத்யை கச்சித் நிர்துக்கோ நோபலப்யதே எதிவா திருஷ்யதே கச்சித் வாக்கியார்த்த ஸ்ருதி மாத்திரதா. ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு ஞானம் வந்துருதுன்னா வரல, இத்தனை நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வரல, ஒருவேளை வந்துருந்தது ஆனால் எதிவா திருஷ்யதே கச்சித் யாராவது ஒருத்தர் வாக்கியார்த்த ஸ்ருதி மாத்திரதா வாக்கியார்த்தத்தை கேட்ட மாத்திரத்தினால நிர்துக்கோ அதீத தேஹேஷோ கிருதபாவோ நீயத்தே ஒருவேளை வந்திருந்தது ஆனால் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப வந்ததுனால வரல சார், ஒரு போன ஜென்மாவிலேயே 100 தரம் கேட்டிருக்க, அதனுடைய எஃபெக்ட் இப்ப வந்தது, அவ்வளவுதான். ஒரு தரம் கேட்டதுனால வரல. என்ன பண்ற? வியாதி வந்தது ஒருத்தருக்கு, அவர் என்ன பண்ணினார், ஒரு 4-5 வருஷம் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க. அந்த ஆயுர்வேத டாக்டர் சொன்னார், பாருங்க இந்த ஆயுர்வேதத்தை சாப்பிட்டலையானால் கொஞ்சம் நிதானமா தான் குறையும், ஆனா கவலைப்படாது, மறுபடியும் வியாதியே வராது, அதனுடைய மூலத்துக்கு போய் இது எதனால இந்த வியாதி வந்ததோ அதை அடிச்சு விடும், அதனால நீங்க சௌக்கியமா இருப்பீர்கள் அப்படின்னு நம்பிதான். என்ன வந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு இருக்க. ஒரு 4 வருஷமா சாப்பிட்டான். ஒரு நாள் குறையிறது மறுநாள் ஜாஸ்தியா, ஒரு நாள் குறையிறது மறுநாள் ஜாஸ்தி, இப்படி ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்காரர் வந்து இவருக்கே அழுத்து போச்சு. இது என்ன தெரியுமா ஆயுர்வேதத்துல, அதை எடுத்துட்டு அதை கையில போட்டு அதுக்கப்புறம் தேனை போட்டு அதை நன்னா குழைச்சு அதை சாப்பிட்டு நக்கி அப்புறம் கையை அலம்பி ஏதோ ஒரு மாத்திரை உள்ள போட்டு நம்ம போச்சான்னு கிடையாது. இப்படி இது விவகாரம் இப்படி போட்டு போட்டு சாப்பிட்டு ஒரு 4 வருஷம் அழுத்து போச்சு. கடைசியில யாரோ வந்தார், இவர் இருக்கார் சார், இவர் கைராசியான டாக்டர். நான் போனா பொழுது என்ன கைராசியோன்னு போனா 2 மாத்திரை கொடுத்த. ஒரு 2-3 நாள் ஆகுனா டக்குன்னு குறைஞ்சு போயிடுது. என்ன ஆச்சுன்னு இந்த ஆயுர்வேத மருந்து எதுக்கு யூஸே இல்லை சார், இவர் இந்த மருந்தை போட்டுன்னு டக்குன்னு போயிடுதுன்னு. நகம் என்ன தெரியுமா, நான் அந்த 4 வருஷம் ஆயுர்வேத மருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் குறைச்சு இருக்க. இனிமேல கடைசியில இது வந்ததுமே குறைஞ்சு போயிடுது. நல்ல பேர் இவருக்கு வந்துருக்கு. நகம் என்னடா ஆப்போசிட். அது மாதிரி லோகத்துல என்ன ஆகுதுன்னு, இந்த ஜென்மாவில கேட்ட மாத்திரத்தினாலேயே முதல் தரம் கேட்டதுமே அவருக்கு ஞானம் வந்ததுன்னா இந்த ஜென்மாவில கேட்டதுனால வரல சார். போன ஜென்மாவில 1000 தரம் மண்ணாடி இருக்காரு, அதோட அது கிடைக்கிற சமயத்துல பிராண விட்டார், யோக பிரஷன் ஆயிட்டார். சோ இந்த ஜென்மாவில டக்குன்னு ஞானம் வந்துருக்கு. அதனால ஒரு தரம் கேட்டா ஞானம் வராது. கடைசியில பூர்வபட்சி என்ன சொல்றான், போன ஜென்மாவில பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பல பேர் வீடு கேட்கணும்னு சும்மா வேதாந்தம்ல ஒரு தரம் கேட்டா வராது சொல்ல போற. வாமதேவர்னு ஒருத்தர் இருக்க, அவர் அம்மா வயசுலயே இருக்க 5 மாசம். அவருக்கு டக்குன்னு ஞானம் வந்துருது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. 5 வயசுல யார்கிட்ட சொல்ல போற, அம்மா கர்ப்பத்திலேயே இருக்க. வெளியில வந்த பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறந்தானே கேட்டா புரியும். நமக்கு வர லாங்குவேஜே இல்லாம பாடி லாங்குவேஜ் தவிர ஒண்ணும் கிடையாது. தமிழ் தெலுங்கு ஏதாவது வருமோ, அதுக்குன்னு கத்துக்கணும் சார். எல்கேஜிக்கு போய் அங்க இருந்து மண்ணாடி அது பண்ணி இது பண்ணி தப்பு தப்பா பேசி அந்த மழலையா பேசி அதை பேசினா அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பையன் பேசலேன்னு வச்சுங்களேன், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் பேசலேன்னு அவ படுற பாடு பாருங்க. இங்க போய் அங்க போய் பேசுவானா பேச மாட்டானா தானே தவிர வாயில இருந்து ஒரு வார்த்தை வரலையே. அப்புறம் வரப்போறது கட்டுக்கட்டா வரப்போறது, அது விடுங்க. நல்ல வார்த்தைய கெட்ட வார்த்தையே ஆனாலும் அது பேசலேன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கவலை தெரியுமா.
அவன் பேசினானே என்னால் அப்பாடா அவ்வளவு சந்தோஷம். இப்படி அதுக்கப்புறம் தானே வர்றது. அம்மா வயதிலேயே இருக்கும்போது அவனுக்கு ஞானம் வந்துருது. அகம் மனுரபவம் சூரிய, நான் மனுவா இருக்கேன், சூரியனா இருக்கேன், சந்திரனா இருக்கேன், எல்லாமா இருக்கேன் அப்படின்னு பேசுறாரு அவர். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப பேசினது இல்ல, பல பிறவைகளா அவர் அபியாசம் பண்ணி 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 அந்த மனசுலயே சுழந்து இருக்கு. அந்த உழந்து இருக்கக்கூடியதான பதார்த்தம் டக்குன்னு பலத்தை கொடுத்துரு. ஆகையால் வேதாந்தத்தை ஒரு தரம் கேட்டா போராது, பல முறை கேட்கணும். நிர்துக்கோ அதீததேஷு இன் எர்லியர் பர்த்ஸ் கிருதபாவோ நிமீயதே சரியானோ அசஸ்திரம் வேத்யா சியாது அனிஷ்டம் ததா சதி. ஏன்னா அப்படி இல்லைன்னா இவனை வேதாந்தத்தை கேட்கணும், சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நித்தியாசனம் பண்ணணும் எனக்கூடியதான வேதங்கள் எல்லாம், வேத வாக்கியங்கள்லாம் தப்பா போயிடும். சதசீதி பலம் ச உக்த்வா விதேயம் சாதனம் யதா. நீயே பிரம்மம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாதனம் வேற சொல்றது. நதன்யத் பிரசஞ்சானாத் பிரசித்தார்த்தமேஷ்யதே. இந்த பிரசஞ்சானம் மறுபடியும் அதை படிச்சுட்டே இருந்தோ, கேட்டுட்டே இருந்தோ, மனதில் நன்றுட்டே இருந்தோ அப்படிங்கிற சாதனத்தை தவிர வேற எந்த சாதனமும் சொல்லல. அதனால என்ன தெரியுது? இதுதான் சாதனம் தெரியும். தஸ்மாத் அனுபவாயைவ பிரசஞ்சீதயத்னதா. தஸ்மாத் தேர்ஃபோர் அனுபவாயைவ, உங்களுக்கு இந்த ஜென்மாவிலேயே அனுபவம் வரணும். அதற்காக நான் பிரசஞ்சீதயத்னதா வித் எஃபர்ட் மனனம் பண்ணுங்க, நிதித்தியாசனம் பண்ணுங்க, சூத்திர பாஷ்யத்தை படிங்க. அந்த சூத்திர பாஷ்யங்களை என்ன சொல்றது? ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு இப்படியா அப்படியா, இப்படி அர்த்தம் சொன்னா என்ன, அப்படி அர்த்தம் சொன்னா என்ன, இப்படி என்ன டிஸ்கஸ் பண்றதோ இல்லையா, அதான் வரணும் பண்ணிட்டே இருந்தது. தஸ்மாத் அனுபவாயைவ, அனுபவத்துக்காக பிரசஞ்சீதயத்னதா தியஜன் சாதன தத்சாத்ய விருத்தம் சமனாதிமான். ஆயால் தியஜன் சாதன தத்சாத்ய விருத்தம், சாதனமோ அதுக்கு சாத்தியமா இருந்த பிரம்ம ஜானமோ அதுக்கு விருத்தமா இருக்கக்கூடியதான வேர்ல்டுலி எக்ஸ்பீரியன்சஸ் இவைகள்லாம் போகணும். சமனாதிமான், இதெல்லாம் போகணும் எனக்கூடியதான மனுஷன், எண்ணம் இருக்கக்கூடியதான மனுஷன் மறுபடியும் மறுபடியும் யோசனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனனமும் நித்தியாசனமும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பூர்வபட்சம். சித்தாந்தம் நைத தேவம் இப்படி இல்ல பாருங்க. ரகசியானாம் நேதி நேதித்யவசானதः கிரியாசாத்தியம் புரா ஸ்ராவியம் ந மோட்சோ நித்திய சித்ததः. இது மோட்சங்கள் சாத்தியமே இல்லை, நித்திய சித்தமா இருக்கக்கூடியதான பதார்த்தம் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம். அது ஒரு தரம் சொன்னாலும் புரியலாம், 10 தரம் சொன்னாலும் புரியலாம், ஒன்னும் கவலையே படாத. சித்தம் சுத்தமா இருந்தா ஒரு தரம் சொன்ன மாத்திரத்தினால புரியும். ஆகையால் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்ல, ஆனா நமக்கு அந்த ஞானம் வரலைன்னா பண்ணிட்டே இருக்கணும் இப்படின்னு சித்தாந்தத்தை சொல்ல போற. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு எனக்கு வேற காரியக்கிரமம் இருக்கிறதுனால நாளைக்கு கிளாஸ் இல்ல, அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு மேல்